இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் 16/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23. லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை மாலை 4:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 11:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் வரண யோகம் இருக்கின்றது. இது காலை 6:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 11:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. கலவையான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. சில முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல கவனமாகவும் இருங்க. இன்று ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே சுறுசுறுப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று தொழில லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில புதிய தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் வீடு தேடி வந்து உதவிகளும் செய்வாங்க. சக தொழிலாளர்கள் கிட்ட நட்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. மாமன் வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சுமூகமாக தீர்க்கவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டார செல்வாக்கும் உயரும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியிலான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இன்று பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதில தன்னம்பிக்கையும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். நிதிநிலையை மனதில வைத்துக் கொண்டு செலவுகள் செய்வதும் நல்லது. பணம் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. தொழிலதிபர்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கும். உங்களுக்கு பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களை சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகை உணர்வுகளும் நீங்கும். அவர்கள் இன்று உங்களுக்கு வலிய வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றியும் கொள்வீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பெரியவர்கள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது என்று பக்தியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகமும் உண்டாகும். சகோதரர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலுவையில இருக்கின்ற பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியின் மூலம் இன்றைய நாளை ஒரு வளமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். இன்றைய நாளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழில இருந்து வந்த எதிரிகள் எல்லாமே தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. அவர்களுடைய திட்டங்களை நீங்க முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. உடன்பிறப்புகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்தும் காட்டுவீங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகள், கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சாதகமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றபடி வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகள் தாங்க இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் பாராட்டும்படியாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று மன அமைதியுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல மூத்த உறுப்பினர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபார பணிகள்ல ஏற்பட்டு இருந்த நிதி நெருக்கடிகளும் குறையும். புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்புகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிலருக்கு பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மூத்த சகோதரர்களுடைய அனுசரணையும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில சவால்கள் இருந்தாலுமே அதனை நீங்க சாதனையாக ஆக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை நீங்க சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப வெகுமானங்களும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலக நிர்வாகம் உங்களுடைய வேலைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை பொறுமையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்குங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு உபரி வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை சேமிப்புகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலைகளை செய்து முடிப்பதில் சிறிது அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். இது தேவையில்லாத வம்பள மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த கடன்களை திரும்ப கேட்பதில் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தாங்க செய்யும். மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசாங்க ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில ஏதாவது நிலுவைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தி திறன்ல பாதிப்புகளும் ஏற்படலாம் என்று அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு யோசனையுடனும் இருப்பீங்க. எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இது தேவையற்ற கவலைகளையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தப்பாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்காகவும் எந்த அறிவுரைகளும் கூறவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்திலும் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு பணிகளும் இன்று நடைபெறுங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க நடைபெறும். வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். உங்களுக்கு இது மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் என்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். பழைய நினைவுகளின் மூலம் ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த இன்னல்களும் குறையும். பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் நிமித்தமான எண்ணங்களும் மேம்படும். என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இந்த நேரத்திலும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வீட்டுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் கேட்டு வருபவர்களுக்கு சில உதவிகளையும் செய்வீங்க. அவர்களுடைய சிரமத்தை போக்கவும் செய்வீங்க. சிலருக்கு இன்று வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக தங்க முடியும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால ஏதாவது பகைமை ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை கராராக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன அதிருப்தியுடனும் காணப்படுவீங்க. கூடுதலாக உழைத்தாலும் மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சில அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கத்தாங்க செய்யும். தாய்வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று நிலம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையும் மேம்படும். அரசு தொடர்பான வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையுங்க. கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய சந்திப்புகள் சிறிது மாற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். பிரபலமானவர்களுடைய ஆலோசனைகள் மனதில புதிய தெளிவினையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தெய்வீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று அன்னதான திட்டங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அப்பொழுது நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை எல்லாமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நன்கு புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகை சேமிப்பு கணக்குகள் போன்றவையாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிக்கலான வேலைகளை முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று குடும்பத்தினர் உங்களுடைய மனம் நோகாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகமும் ஆவாங்க.
புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நினைத்த காரியங்கள் என்று வெற்றிகரமாகவும் முடியும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியும் இருக்குங்க. பொறுமையுடன் இருந்து எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள்ல நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்ற தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவின் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு பரிசு பொருட்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. இன்று சில வேலைகளை திருப்தியாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் உற்சாகமான நேரத்தையும் செலவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை என்ற நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. அதற்கான சூழ்நிலைகளை நீங்க ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வேலையின் காரணமாக உங்களை நீங்களே அதிகமாக வருத்தி கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று சிலருக்கு தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில புதுமையான முறைகளை நீங்க கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான பணமும் கைக்கும் வந்து சேரும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. இல்லாதவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கேலியாக பேசி வீட்டை கலகலப்பாக ஆக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தவறு செய்தவர்களை எல்லாமே நீங்க தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் இப்பொழுது விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் ஏற்படும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல ஏற்பட்டு இருந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கி
சுமூகமான போக்கும் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்துல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ரகசியமான செயல்பாடுகளின் மூலம் மேன்மையான வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக தங்க இருக்கும். நண்பர்களின் மூலம் பொருளாதாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய நண்பர்கள் மற்றும் மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைக்கான நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு நிலை பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அத்தகைய வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் தந்தையாரின் மூலம் பணத்தை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் ஏற்படலாங்க. அதற்கான ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. இன்று பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. அதற்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சட்ட விவகாரங்கள்ல சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வேலை தொடர்பாக சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எல்லாமே சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை துறையில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய வேலை தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சரியான நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார ஒப்பந்தங்கள்ல ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த பணிகள் நிறைவேறவும் காண்பீங்க. தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுறுசுறுப்பாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவும் வேண்டாங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல நல்ல பலன்களையும் பெறவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே அனுசரணையாக நடந்தும் கொள்வீங்க. சில புதிய வேலைகளை நீங்க நடைமுறையாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு சராசரியாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று எளிதில் சோர்வடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று அசதியாகவும் உணர்வீங்க. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனக்குறைவுடன் வாகனங்களை ஓட்டவும் வேண்டாங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியுங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அவர்களிடத்துல சமாதானமான போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வேலை சுமை இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே நல்லபடியாக வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மட்டும் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலர் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு சமூக சேவையில அதிக ஈடுபாட்டுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்க தங்க செய்யும். பிறர் உங்களிடத்துல ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்குல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பணி நிமித்தமான பொறுப்புகள் அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆதரவாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது தைரியம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியுடன் இருந்து எந்த ஒரு வேலைகளையும் செய்வதும் நல்லது.
பணியிடத்துல சிறிது பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணிச்சுமையை சமாளிப்பதற்கு சிறப்புடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதற்கு சில விஷயங்களை நீங்க எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் என்று கோபப்படவும் வேண்டாம், கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய அணுகுமுறை உங்கள் துணை இடத்துல ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. துவண்டு இருந்த தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இது மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கவும் செய்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பயணங்கள் என்ற சிறப்பாகவும் அமையும். வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது கண்டிப்பாக பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்குங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பார்க்காத புதிய செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சக ஊழியர்களுக்கு உங்களின் மீது ஏதாவது பொறாமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தள்ளிப்போன சில காரியங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முயற்சியில வெற்றி பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். பணியிடத்துல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய வேலைகளையும் இன்று நீங்கள் இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பினால அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உடன் வேலை செய்பவர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்க தங்க செய்யும். சிறு வியாபாரிகளுக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காய்கறி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க.
நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நீங்க நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடனும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உறவினர்களுக்கு இடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் கூடுடன் இருப்பதும் நல்லது. அரசியல் தொடர்புடையவர்கள் பேச்சுக்களை கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட அதிக நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகள்ல உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல இருந்து வந்த தேக்க நிலையும் மாறும். உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேக்க நிலைகளும் மாறும். வியாபாரம் இப்பொழுது சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அதனை வேறு ஒரு நாளைக்கு மாற்றி வைப்பதும் நல்லது. இன்று தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சக ஊழியர்கள் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் கலந்துதாங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்பதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இதுல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல அதிக ஆலோசனைகளையும் நீங்கள் கூறவும் வேண்டாம். இது அவர்களினால தவறாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக தவித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சந்தான விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சில திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல சில இழுபறிகள் ஏற்பட்டு தாங்க முடியும். புதிய முயற்சிகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த துறை சார்ந்த நிபுணர்களை கலந்தாலோசித்து செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல பரஸ்பரமான அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும்.
விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணிய பணிகளும் நிறைவேறும், தடைகளும் தோன்றி மறையும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். விவேகமான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 11:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் என்று புன்சிரிப்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பது திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் கீழ் பணிபுரிபவர்களினால சின்ன சின்ன இம்சைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணிகளை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. அன்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு கண்கள் சிவத்தல், கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு சொந்த வீடு அல்லது மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேருங்க. தொலை தூரத்துல இருந்து வருகின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். தொழில ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்களை பராமரிப்பதற்காக செலவுகளும் ஏற்படலாம். தோப்பு குத்தகையின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். சில வேலைகளை திட்டவட்டமாக செய்து முடித்து சிறப்பாகவும் முடிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினான ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டிகள் அதிகமாகவும் இருக்கும். சில குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய சகோதரர்களுக்கு இருந்து வந்த திருமண தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். பயணங்களின் மூலம் சில மாற்றமான சூழலும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.